செகண்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் சப்ட்ராக்ட் யூஸிங் அபாக்கஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸில். அது எப்படி கிட்ஸுக்கு சொல்லி தரலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 54 மைனஸ் 13. இதை அபாக்கஸ் மாதிரி ஒன்ஸ் டென்ஸ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எழுத சொல்லுங்கள் பசங்களை. டென்ஸ் ஒன்ஸ் 54 மைனஸ் 13 ஆன்சர். இப்போது ஒன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 இருக்குது. ஸோ 4 பீட்ஸ். டென்ஸில் வந்து 5 1 2 3 4 5 மைனஸ் 13. அப்போது மந்த்ஸில் 3 பீட்ஸ் மைனஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 1. இங்கே 1 பீட் மைனஸ் 1 2 3 4. அப்போது 54 மைனஸ் 13 யூஸிங் அபாக்கஸ் வந்து 41. இது வந்து பாரோ பண்ணுற ஃபார்மேட் இல்லை. இதே பாரோ பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி போடலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் 54 பாரோ பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். மைனஸ் 38. இது வந்து பாரோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பாரோ பண்ணுற மாதிரி வரும் பட்சத்தில் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போட சொல்லுங்கள் பசங்களை அந்த அபாக்கஸ் லைன். ஸோ தட் அவங்களுக்கு பாரோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதுவும் சேம் ஒன்ஸ் டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுத சொல்லுங்கள். 54 minus 38. First, as I said, இங்கே 4 beats. Next, இங்கே 5 beats. 5. இப்போ 4, 8. 4 minus 8. இங்கே ஒன்ஸில் வந்து 8 மைனஸ் பண்ணணும். இங்கே 8 இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? டென்ஸ்லேருந்து இங்கே 5லேருந்து 1 பாரோ பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணும்போது ஒரு டென்ஸ் பாரோ பண்ணும்போது 1 டென்ஸ் பாரோ பண்ணும்போது இங்கே ஒரு 10 போடணும். இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஒன்று போட்டுக்க சொல்லுங்கள். இந்த 4 பீட்ஸ் இங்கே போட்டோடனே இங்கே லைன் போட்டுட்டு இங்கே நம்ம 1 டென்ஸ் பாரோ பண்ணுறோம். ஸோ ஒரு பீடை இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்கே 10 பீட் ஆட் பண்ணிக்க சொல்லுங்கள். 3 4 5 6 7 8 9 10. இப்போ தெரியுதா நான் எதுக்கு லென்த்தியாக போட சொன்னேன்ட்டு? ஸோ பசங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது 8 பீட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லுங்கள். பாரோ பண்ணிட்டோம். ஸோ இப்போ 8 பீட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 பீட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ ஆன்சர் இஸ் 6 ஹியர். நெக்ஸ்ட் 10 பார்ட் போனீங்கன்னா 5 மைனஸ் 3. இங்கே 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2 3. ஆல்ரெடி நம்ம இங்கே 1 பாரோ பண்ணிட்டனால பேலன்ஸ் ஒரு பீட் தான் இருக்குது. ஸோ இங்கே ஆன்சர் 1. ஸோ த ஆன்சர் இஸ் 16. இந்த மாதிரியும் சொல்லி கொடுக்கலாம். இல்லை இங்கே 10 பீட் ஆட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பசங்களுக்கு மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதை லைன் போட்டு ஆட் பண்ணும்போது அவங்க மிஸ்டேக் பண்ணுற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. இன்ஸ்டட் என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு பீட் நம்ம பாரோ பண்ணுறோம்ல, இங்கேருந்து பாரோ பண்ணுற பீடை இங்கே செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்க சொல்லுங்கள். 5 6 7 8 9 10. தென் இங்கே எத்தனை ஆட் பண்ணியிருக்கு? ஆல்ரெடி இங்கே கொஸ்டின் எத்தனை இருக்கும், அந்த பீட்ஸ் எத்தனை இருக்கும்ல, அதுலேயும் அதை செப்பரேட்டாக போட சொல்லுங்கள். அப்போ கீழே மைனஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8. கீழே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8. ஸோ 8 பீட்ஸ் இங்கே ஸ்ட்ரைக் ஓவர் பண்ணிட்டு பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. இந்த 6 பீட்ஸை மட்டும் இங்கே போட்டு இங்கே எழுத சொல்லுங்கள். இப்படி போட்டாலும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பிகாஸ் நம்ம இங்கேருந்து ஒரு ஒன்ஸை பாரோ பண்ணியிருக்கோம், இங்கேருந்து ஒரு டென்ஸை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இங்கே வந்து பேலன்ஸ் 6 பீட்ஸ் தான் லெஃப்ட் ஆகிருக்குன்ட்டு அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் இது செப்பரேட்டாக இப்படி போடும்போது பசங்க கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலே ஆட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எத்தனை பீட்ஸ் இருக்கோ அது போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் யூஸிங் அபாக்கஸ் பார்த்துட்டோம். அடிஷன் யூஸிங் அபாக்கஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.